தற்போது முத்தலாக் பிரச்சனை மத்திய அரசு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முத்தலாக் சம்பந்தமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிற இந்த ஒரு விஷயத்தை உலமா பேரவை சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் இந்த சமுதாயத்திலே தலாக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஆலிம் உலமா பெருமக்களாகிய எங்களுக்கு அதனுடைய சட்டத்திட்டங்கள் தெரிந்திருக்கிறது. நாங்கள் அல்லாத பொதுமக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் பெரும்பாலும் 90% இந்த ஷரியத் சட்டங்கள் இந்த நுணுக்கங்கள்லாம் தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமருடைய அந்த முயற்சியின் காரணமாக சமுதாய மக்கள் 100க்கு 100 தலாக் என்றால் என்ன, முத்தலாக் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதே போன்று வரக்கூடிய ரமதானிலே ஜகாத்து சம்பந்தமாகவும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இது ஒரு விஷயம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கு இல்லையா? உச்ச நீதிமன்றமோ அரசாங்கமோ ஷரியத் சட்டத்தில் தலையிட அனுமதி இல்லை. இஸ்லாமிய ஷரியத் சட்டம் மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் இருக்கிற எந்த மத சட்டத்திலும் உச்ச நீதிமன்றமும் அரசாங்கமும் தலையிடுவதற்கு அனுமதி இல்லை என்று இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தில் முழுமையாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசோ மாநில அரசோ உச்ச நீதிமன்றமோ யாராக இருந்தாலும் சட்ட வரம்புக்குட்பட்டுத்தான் செயல்பட வேண்டுமே தவிர சட்ட வரம்பை மீறி செயல்படக்கூடாது என்பதை இந்த நாட்டை அமைத்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்படுத்திய அனைவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அரசியல் சாசன சட்டமும் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த அதை செய்வோம் இதை செய்வோம் என்றெல்லாம் சொல்வது இருக்கிறதே மக்களை பரபரப்பாக வைப்பதற்கு சொல்லப்படுகின்ற விஷயங்களாகும். இல்லை, சிலர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க இல்லைங்களா? இஸ்லாமியர்கள் ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இஸ்லாமியர்கள் யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. முத்தலாக் பிரச்சனை தான் முத்தலாக் சம்பந்தமாக ஷரியத் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றி வாழ்வோம் என்று எல்லோரும் உறுதியாக இருக்கிறார்கள்.